பைக் டெக்னீஷியன் 1 நண்பர்கள் வணக்கம். நான் பேசுகிறேன். இது வந்து ஆக்சஸ் 125 ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகலை. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்? ஒன்று ஒயரிங், இன்னொன்று வந்து ஸ்பீடோ மீட்டர், இல்லைனா சென்சார். மூணில் ஒன்று கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த 3 பின் கப்ளர் வரும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒயரிங் செக் பண்ணுறோம், லைன்லாம் வருதான்னு சொல்லிட்டு. கிளிப்பை வந்து இடத்துல போட்டிருக்கேன், பாடியில் போட்டிருக்கேன். லைட் வந்து 2 ஒயரில் லைட் எரியுது. அதாவது ஒன்றில் வந்து பேட்டரி அவுட்புட் அப்படியே வரும், இன்னொன்றில் வந்து ஸ்பீடோ மீட்டர்லேருந்து வரக்கூடிய ரிட்டன் சிக்னல் வரும். ஸோ கொஞ்சம் ஒன்று பவர் ஜாஸ்தியாக, ஒன்று பவர் கம்மியாகவும் எரியுது. ஸோ இன்னொன்று வந்து எர்த்து. இந்த 3மே வந்து சரியாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். எர்த்து பார்க்கும்போது கவனமாக பாருங்கள். நான் கிளிப்பை உள்ளே போட்டிருக்கேன், ஒன்று ஷார்ட் ஆகக்கூடாது. ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது 2 லைட் எரிஞ்சிடுச்சு. ஸோ மல்டிமீட்டரே இல்லாமல் என்ன பண்ணுறேன், அப்படியே என்ன பண்ணுறேன், கிளிப் போட்டு இந்த மாதிரி செக் பண்ணுறேன். இந்த கிளிப்பை போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க. கரெக்டாக அந்த கருப்பு வெள்ளை அந்த ஒயரில் போட்டுட்டு என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஏற்று செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ லைட் எரியல. ஸோ 2லேயுமே எரியல. அப்போ நமக்கு ஒரு புரிதல் கிடச்சிருச்சு. என்னென்னா, இந்த வண்டியில் இந்த கப்ளரில் வந்து எர்த்து வரல அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு ரொம்ப சீக்கிரம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம சந்தேகம் வந்து சென்சாரா, ஒயரிங்கா, ஸ்பீடாமீட்டரா அப்படின்றதில் வந்து இப்போ வந்து ஒயரிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் உடனே. ஸோ 3 தான் ஃபால்ட் இருக்கணும், 3ல் 1 வந்து ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு பேசி. அந்த ஒயரெல்லாம் இழுத்து பார்க்குறேன், எங்கேயுமே வந்து உருவன மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப டீப்பாக வேறு எங்கேயும் உள்ளே கட் ஆகிருக்குன்னு மட்டும் புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ எதுக்காக இதை செக் பண்ணுறோம் அப்படின்றத போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கப்ளரை மாறிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா பேக்கில் டிரைவ் இருக்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணால் ஸ்பீடாமீட்டர் ஓடணும், இல்லைனா பேக்கில் சுற்றி பார்க்கணும். இப்போ கப்ளர் மாட்டியாச்சு. மாட்டி என்ன பண்ணுறோம், இப்போது வண்டியை வந்து ரேஸ் பண்ணுறோம். ரேஸ் பண்ணும்போது ஸ்பீடாமீட்டர் வந்து ஒர்க் ஆகலை, சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட டவுட் ஊர்ஜிதமாகிடுச்சு. உடனே என்ன பண்ணுறேன்னா, அந்த கருப்பு வெள்ளை ஒயரை கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த கப்ளரில் என்ன பண்ணுறேன், ஒரு ஒருத்தந்து ஒயரை வந்து சொருவி அந்த கப்ளரை மாட்டிக்கிறேன். மாட்டி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒருத்தந்து ஒயர் எடுத்து, ஏன்னா எடுத்து தான் வரலையே, சரி எடுத்து கொடுத்து இங்கேயே பார்த்துடலாம். இங்கே பார்த்துட்டா நம்ம என்ன பண்ணலான்னா, கரெக்டாக இன்னும் ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீடாமீட்டர் ஓடிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன், நமக்கு வந்து ஒயரிங் மட்டும் தான் கம்ப்ளைண்ட்ன்றதை புரிஞ்சுக்கலாம். அடுத்த இடத்துக்கு நம்ம தேட தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை கரெக்டாக அந்த கருப்பு வெள்ளை ஒயரில் இந்த ஒயரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக அந்த சாக்கெட்டில் பின் பண்ணி வேறு எதுலேயும் படாமல் கவனமாக என்ன பண்ணுறோம், அப்படியே என்ன பண்ணுறோம், கப்பில் சொல்லிடுறோம். நிறைய வண்டி நம்ம பண்ணியிருப்போம், நிறைய வண்டிக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இதில் அந்த ஒயரை கரெக்டாக பின் பண்ணி கப்ளரை மாட்டுறோம். கரெக்டாக கப்ளரை மாட்டிடுறோம். மாட்டிட்டு என்ன பண்ணோன்னா, இந்த ஒயரை வந்து பாடியில் வச்சு பார்க்கலாம், ஸ்பீடாமீட்டர் ஓடுதான்னு பார்க்கலாம்னு சொல்லணும். பக்கத்தில் ஒரு ஒயர் இருக்கும், அதை நீங்கள் கழட்டாதீங்க. அது வந்து பிக்கப் காயில் ஒயர், கருப்பு வெள்ளை மாதிரி இருக்கும் அது. ஸோ அது பிக்கப் காயில் ஒயர். அந்த பிக்கப் காயில் ஒயரில் எடுத்து கொடுக்கக்கூடாது நீங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், பாடியில் எடுத்து கொடுக்குறேன். எடுத்து கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஸ்பீடாமீட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து இதோட கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு எளிமையாக புரிஞ்சிருச்சு, ஒரே ஒரு எர்த் ஒயர் தான் கட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அது எங்கேன்றதை நம்ம கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி தான் வந்து லைன் கொடுக்கணும். அப்படி இல்லைனா என்ன பண்ணணும்னா, இந்த பிளாக் ஒயிட் எர்த்து எங்கேயாவது வந்துச்சுன்னா அந்த ஒயரில் இதை லைன் பண்ணிக்கலாம், பின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒயரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பாடியில் வைக்கும் போது எர்த் ஆகுது. நன்றி, வணக்கம்.